Hi guys, welcome back to another video. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற மூவி மர்டர் இன் த ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு சைனீஸ் மூவி. அண்ட் 2022ல இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலி மர்டர் இன் த ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற படத்தோட கதை அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, படத்துல ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அதாவது ஒரு சைனால இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல உப்பு தட்டுப்பாடு வருது. அதாவது சால்ட் ரொம்ப டிமாண்டா இருக்கு. சால்ட் சாப்பிடாம அந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாமே பல நோய்களால அவதிப்பட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த ஊர்ல சால்ட்டை திருடி விற்கிற ஒரு கும்பல் இருக்கு. அந்த கும்பலை பிடிக்கிறதுக்காக ஹீரோவோட அண்ணன் அந்த கும்பல் டேப்ப வேலைக்கு சேர்றாரு. இவரும் ஒரு அண்டர் கவர் ஏஜென்டா. ஸோ அப்படி இருக்கிறப்போ அதே ஊருக்கு அங்க ஒரு அக்யூஸ்டை பிடிச்சிட்டு ஜெயிலில் அடைக்கிறதுக்காக ஹீரோவும் வெளியில வர்றாரு. இவங்க ரெண்டு பேரும் மோதிக்கிற மாதிரி ஒரு காட்சி. ஏன்னா வில்லன்ட்ட ஹீரோட அண்ணா இருக்காரு, ஹீரோ இருக்காருல்ல. ஸோ மோதிட்டு ஒரு கண்ணால சொல்றாரு, ஒரு ஸ்பாட்டுக்கு வா நைட் 9 மணிக்கு அப்படின்னு. ஹீரோ கரெக்டா அந்த ஸ்பாட்டுக்கு போறாரு. அண்ணனை ரெண்டு பேரும் பார்த்து சிரிச்சுட்டு பக்கத்துல வரும்போது அண்ணன் கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. அந்த இறப்புல ஹீரோவுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருது. திடீர்னு எப்படி எங்க அண்ணன் இறந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதுல ஹீரோ வந்து டிடெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த இறந்து போன அண்ணனோட பின் தலையில இருந்து ஒரு இவ்வளவு பெரிய ஒரு கம்பி, ஒரு ஷார்ப்பான ஒரு ஊசி ஒன்று எடுக்கிறாரு. ஸோ அதன் மூலமா தான் அவங்க அண்ணன் இறந்திருக்காரு அப்படின்னு ஹீரோ சந்தேகப்படுறாரு. ஸோ இந்த சால்ட்டை கடத்தின யாரோ தான் அந்த உண்மையெல்லாம் அண்ணன் என்கிட்ட சொல்லிடுவாரு அப்படின்ற காரணத்துக்காக எங்க அண்ணனை கொலை பண்ணிட்டாரு அப்படின்ற ஹீரோவோட சந்தேகமும் உறுதியாகுது. அதே சமயம் அவங்களோட அண்ணனோட பாடியும் திடீர்னு இறந்து போன பாடி போஸ்ட்மார்ட்டத்துக்கு வச்சிருந்தது காணாமையும் போகுது. இப்போ ஹீரோவுக்கு ரெண்டு விஷயம், அந்த ஊர்ல அந்த சால்ட்டை திருடுற கும்பல் யாரு, அவங்க அண்ணனோட கொலையாளி யாரு, அவங்க அண்ணனுக்கு அந்த கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய மர்மம் என்ன அப்படிங்கிறத ஹீரோ கண்டுபிடிச்சாரு இல்லையா அப்படிங்கிறதான் படத்தோட கதை. டெஃபினட்டா கண்டுபிடிச்சிருப்பாரு. அது எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்றதான் கதை. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் மூவி அப்படின்னா அவங்களோட அந்த ஒரு நேட்டிவிட்டி கலந்த ஒரு கதை தான். இப்போ இருக்கிற இந்த காலத்துக்கு இருக்கிற மாதிரியான கதைக்களம் இல்லாம அவங்க காலத்தோட அந்த ரெசஸ், அந்த மார்ஷல் ஆர்ட்ஸோட ஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லி மிக்சடு எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலா சைனீஸ் மூவிஸ் எல்லாமே வந்து ஒரு நார்மலான ஃபைட்டுக்கும் மார்ஷல் ஆர்ட் கலந்த ஃபைட்டுக்கும் டிஃபரெண்ட் நிறைய இருக்கும். அந்த பறந்து அடிக்கிறது அப்படின்னு. ஸோ இந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே படத்துல பங்கமா இருக்கும் அண்ட் பயங்கரமாகவும் இருக்கும். குறிப்பா கிளைமேக்ஸ் காட்சியில இருக்கட்டும், படத்துல வர எல்லா காட்சிகளும். அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்சது இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே பக்காவா இருக்கும் அண்ட் என்கேஜிங்கா இருக்கும். கொலகாரன் யாரு அப்படிங்கிறத ஹீரோ கண்டுபிடிக்கிறது கதை அப்படின் போது பர்டிகுலரா அதை மட்டுமே ஜூம் பண்ணியிருப்பாங்க. வேற எதையுமே நடுவுல இம்போர்ட் பண்ண மாட்டாங்க. வேற எந்த ஒரு கதையுமே நடுவில் இல்லாம ஸ்ட்ரைட்டாவே ஒரே கதை தான், இதுதான் கதை, ஹீரோ அப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்றதான் கதை. அந்த என்கேஜிங் தான் படத்தை நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க வைக்குது அப்படின்னே சொல்ல முடியும். யார் இந்த கொலகாரன் அப்படின்றத படத்துல ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நமக்கு காமிச்சாலும் அதை ஹீரோ கண்டுபிடிக்கிறது படத்தோட எண்டிங்ல தான் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டா இருந்துச்சு. அண்ட் அது ஒரு மிகப்பெரிய ஒரு த்ரில்லர் ஆக்சுவலி. ஸோ எப்படி ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு, ஹீரோக்கு எப்படிலாம் இடைஞ்சல் கொடுக்குறாங்க, எப்படி கொலை பண்ணாங்க அவ்வளோ லாங்ல இருந்து அப்படின்றதெல்லாம் நமக்கு ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கெல்லாம் பதில் அங்க இருக்கும் அப்படின்றதான் ஒரு படத்தோட மிகப்பெரிய ஒரு த்ரில்லிங் அப்படின்றே சொல்ல முடியும். அண்ட் தமிழ் டப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீட் அண்ட் கிளியரா அண்ட் ப்ரொஃபஷனலா பண்ணியிருப்பாங்க. ஸோ பக்காவா இருக்கும். அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பேசிக்கா ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படங்கள் அந்த மாதிரி படம் பார்ப்பீங்களா, அதே படத்தை அந்த சைனீஸோட நேட்டிவிட்டி கலந்து சொல்லியிருப்பாங்க. ரொம்பவே பெர்ஃபெக்டா இருக்கும். அண்ட் அடல்ட் கண்டென்ட் இல்லாம, ஒரு ப்ரூட்டல் காட்சிகள் இல்லாம, 18+ சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காட்சிகளும் இல்லாம ஒரு 12+ கண்டென்ட் படமா இதை கிரியேட் பண்ணியிருக்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குறிப்பா அந்த படங்கள்ல நமக்கு ரொம்பவே ஆச்சரியம் விட்டு ரொம்பவே கவரக்கூடிய விஷயம்னா அந்த படத்தோட ஃபைட் சீக்வன்ஸ் அது எல்லாமே சூப்பரா இருக்கும். அண்ட் அதே மாதிரி லொகேஷன்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் திஸ் மூவி, அண்ட் இந்த படத்துல எந்த ஒரு சிஜி காட்சிகளும் இல்லாம இந்த படத்தை கிரியேட் பண்ணி இருப்பாங்க 1.5 மணி நேரத்துக்கும். அதுதான் இந்த படத்தோட அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லரா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான த்ரில்லர் ஜேர்னர் படங்கள், இந்த மாதிரி மிஸ்ட்ரி இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் மூவி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மர்டர் இன் த ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற இந்த படம் உங்களுக்கான படமா தான் இருக்கும். அண்ட் டெஃபினட்டா போய் எல்லாரும் செக் பண்ணி பாருங்க. ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி இந்த படம் உங்களுக்கு பார்த்து முடிச்சதும் கொடுக்கும் அப்படின்றல எந்த டவுட்டுமே இல்லை. அடுத்து நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ கைஸ்.